இந்த வாரம் ஹார்ட் பீட்ல 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துடலாமா? ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, ரீனாவும் அவங்களோட தாத்தாவும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? போன வாட்டி. அங்கருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ரீனா வந்து "ரதி தான் என்னோட அம்மா" அப்படின்னு சொன்னோனே, அவங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா, "எனக்கு அது தெரியும்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கிறப்போ, சித்து ஒரு நாள் வந்து அவங்க தாத்தாட்ட வந்து சொல்லியிருக்கான். "என்னன்னே தெரியல. எல்லாருமே இந்த வீட்ல கோவமாவே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருக்காங்க. திவி கிட்ட கேட்டா வந்து ரீனா தான் வந்து ரதி அம்மாவோட பொண்ணாமா. அதனால தான் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க." அப்படிங்கிற மாரி அவன் மேட்டர சொல்லியிருக்கிறான். ஸோ அப்பவே தாத்தா அலர்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரீனாவ அடிக்கடி மீட் பண்றது, அது எல்லாமே வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் நம்ம ரீனாவும் பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா கிட்ட, "நான் வந்து உங்கள ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கவா?" அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தாவுமே வாம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அவங்க வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிறத மேலேருந்து ரதி வந்து பால்கனியில பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு செம கோவமா அந்த தாத்தா உள்ள வந்ததுக்கப்புறமா, "நீங்க என்னதான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு ரீனாவோட அவ்ளோ க்ளோஸா இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாமே தெரியும்மா" அப்படின்றாரு. "என்ன எல்லாமே தெரியும்னா, ரீனா தான் உன்னோட பொண்ணுன்றது எனக்கு தெரியும். நீ ஏன் வந்து ரீனா மேல இவ்ளோ கோவத்த காட்டுற? அவ என்ன தப்பு பண்ணா? நீ அவ மேல கோவத்த காட்டுறதெல்லாம் தயவு செய்து இதுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கோ" அப்படின்றாரு. போன வார எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் நர்ஸ் அருணா வந்து பிரீத்தம் டாக்டர்ட்ட கோவமா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லா நர்ஸும் ஓவர் டைம் பார்த்து, டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம போகுது. என்ன பெரிய நர்ஸ் நீங்கலாம் இல்லாம நாங்க வேலை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா சொல்லியிருப்பார் தெரியுமா? ஸோ அத தாண்டி இப்ப என்ன நடக்குதுன்னா, அம்மையா வந்து வாஷ்ரூம்ல இருக்காங்க. அவங்க இருமுறாங்க. பார்த்தா பிளட் வருது. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நர்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம். நாங்க எங்க வொர்க்க கன்டின்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி போய் உட்கார்ந்துடுறாங்க கேஃப்டேரியால. ஸோ அந்த நியூஸ கேட்டோனே அர்ஜுன் வேகமா வந்து, "என்ன ஆச்சு அருணா? என்ன பண்றீங்க? எதுக்காக இப்ப ஸ்ட்ரைக் பண்றீங்க?" அப்படின்றப்போ, எல்லா ஹெட் நர்ஸும் ஓவர் டைம் பார்த்து, டபுள் ஷிஃப்ட் பார்த்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது. அதுவும் நம்ம அம்மையாக்குலாம் உடம்பு சரியில்ல. பட் அதோட வந்து அவங்கள வந்து வொர்க் பண்ண சொல்லி பிரஷர் பண்றாரு பிரீத்தம் டாக்டர். "எங்களுக்கு வந்து நீங்க சீஃப் டாக்டர மாத்தியே ஆகணும். அப்பதான் நாங்க வந்து திரும்ப வொர்க் பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. நீங்கலாம் தேவையில்லாத மாரி சொல்றாரு. நீங்க எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குற வரைக்கும் நாங்க வந்து திரும்ப வொர்க்ல வரமாட்டோம்." நம்ம அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, அடுத்து ரதி டாக்டர், பிரீத்தம் டாக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம பிரீத்தம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, "நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு. எத்தன வாட்டி சொன்னாலும் இவங்க ஏன் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஷேர் பண்ண மாட்றாங்க? நேரா போய் ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்தா எப்படி?" அப்படிங்கிற மாரி ரொம்ப நல்லவர் மாரி பேசிட்டு இருப்பாரு. அர்ஜுனுக்கு வந்து டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். அவரு வந்து, "சார் இது மட்டும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அவங்க மல்டிபிள் டைம்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லியுமே, நீங்க அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க கம்ப்ளைண்ட்" அப்படிங்கிறாரு. ஸோ ரீனா என்ன சஜஷன் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நர்ஸஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ஓவர் டைம், டபுள் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது வந்து இப்போதைக்கு சரி பண்ணலாம். பிரீத்தம் அண்ட் அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கியூமென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரி ஒரு சினாரியோல டக்குன்னு நம்ம ரதி மேம் நடுவுல பூந்து, "நான் போய் அவங்க எல்லார்ட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்றாங்க. அண்ட் அர்ஜுன் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, "இங்க இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருமே வந்து செம ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா நர்ஸஸும் அப்பாயிண்ட் பண்ண போறேன். அதையும் தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட்டுமே நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன் கவுன்சிலிங்காக" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ ரதி பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரியே போயிட்டு அருணாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் வந்தது தெரியுமா? அதுல என்ன தெரியுமா பெரிய ட்விஸ்ட்டு? நம்ம மானசா இருக்காங்க தெரியுமா? மானசா அதாவது மதனோட சிஸ்டரு. அவங்க வந்து நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல மீட்டு குடுக்க போறேன். அப்படி இப்படின்னாங்க தெரியுமா? இப்ப அந்த மானசா யாரும் இல்ல. அவங்க வந்து ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, மதன திரும்ப வெளிய கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசுறாங்க. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல நான் என்டர் ஆவறதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்றாங்க. அங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்ட அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். நான் கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக தான் போறேன். அண்ட் இந்த விஷயத்த எப்படியாவது நீ தடுத்து நிறுத்தணும். அந்த ஹாஸ்பிட்டல காப்பாத்தணும். நீ எதா பண்ண, நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டா உள்ள போறது எல்லாமே நீ போட்ட மாஸ்டர் பிளான் தான் அப்படின்னு சொல்லி உன் பக்கம் திருப்பிருவேன் அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. ஆனா இது ரொம்ப ஸ்டூபிடா இருக்குங்க. சரி இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப மதன் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்ப நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி என் சிஸ்டர் தான் மானசா அந்த ஹாஸ்பிட்டல்ல திரும்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைக்காலஜிஸ்ட்டா உள்ள வந்து பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அண்ட் என்னையுமே பிளாக்மெயில் பண்றாங்க. நீ தான் இத பண்ணன்னு சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னா, அர்ஜுன் 100% அத கேட்க தான் போறாரு. இது வந்து தேவையில்லாத ஒரு பாயிண்ட்டா இருந்துச்சு. சரி ஓகேங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. நம்ம இப்ப ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மானசா எங்கேயோ ஒரு காஃபி ஷாப் போற மாரி போறாங்க. அங்க அர்ஜுனும் இருக்கிறாரு. இவங்க பிளான் பண்ணி தாங்க போறாரு. அண்ட் அந்த காஃபிய வந்து தட்டி விட்டுர்றாங்க. தட்டி விட்டுட்டு, "ஐயய்யோ! சாரி நான் உங்களுக்கும் சேர்த்து காஃபி சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காஃபிய ஆர்டர் பண்ணிட்டு, "வாங்க நம்ம சேர்ந்தே குடிப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அன்வான்டடா நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அர்ஜுன்ட்ட லீக் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அந்த வழியா வருவாருன்னு தெரிஞ்சு, ரோட்ல வந்து எதேர்ச்சியா மீட் பண்ற மாரி மீட் பண்ணிட்டு, அவரு பைக்ல வராரு. ஸோ நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அர்ஜுன் வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, ஏறி உட்காந்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. அண்ட் ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் வந்து புடிச்சிடுறாங்க வண்டிய. அதுவுமே பிளான்டா அப்படிங்கிறது தெரியல. இல்ல அது கோஇன்சிடென்ஸா அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு நம்புற மாரி இல்ல. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்காங்க. சம்ஹவ் வந்து
அங்கேருந்து மூவ் ஆகி அவங்க வந்து இன்டர்வியூ லொக்கேஷனில் போயிட்டு அர்ஜுன் ட்ராப் பண்ணிடுறாரு. பட் ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் அர்ஜுன் மைண்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க இன்டர்வியூக்கு போகிறப்போ அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ முடிஞ்சோடனே என்ன ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கான ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலோஃபர், கிரண் அண்ட் ரீனா இவங்களுக்குள்ள ஒரு காமெடி நடந்துட்டு இருந்தது தெரியுமா? நான் எப்படியாவது ரீனாவோட டேட் போகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிலோஃபர்ட்ட கேட்டுப்பார் தெரியுமா? ஸோ அதுக்கு வந்து அவர் செம கோவமா இருக்காரு நிலோஃபர்ட்ட. நான் உன்ட்ட ஒரு வேலை கொடுத்தேன், அதை நீ பண்ணியா அப்படின்ட்டு. நிலோஃபரும் திரும்ப போயிட்டு ரீனாட்ட டேட்டுக்கு வாங்க, தயவுசெய்து வாங்க அப்படின்னு கையில் காலில் விழுந்து கூப்பிடுறாங்க. ரீனாவும் சரி ஓகேப்பா நாளைக்கு வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிலோஃபர் வந்து யாரையும் தேடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ரீனா வந்து என்ன தான் நடக்குது இங்கே, நீ எதையோ மறைக்கிற சொல்லு என்ன அப்படின்னோடனே அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கிரண் தான் வந்து உங்க கூட டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். கிரண் வந்து உட்காந்தோன்னே கண்ணா மீனான்னு கத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா நம்ம கிரண் வந்து ரீனாட்ட பேசுகிறப்போ ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்து பேசாமல், அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் போகிறப்போ ஒரு வார்த்தையில் அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டே இருக்காரு. ரீனா வந்து என்ன பிரச்சனை, ஏன் இப்போ நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க ஆஃபீஸ் ரிலேட்டட் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்க எங்கே போகுது அப்படின்னா மறுபடியும் கிரண் வந்து ஒரு டேட்டு கூப்பிட்டேன், அதில் என்னங்க தப்பு இருக்குது, நான் என்ன உங்களை ஃபாலோ பண்ணனா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா, எதுவுமே பண்ணலையே, நீங்கள் இதுக்கு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு டேட்டுக்கு தானே கூப்பிட்டேன், ஏன் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறப்போ நம்ம ரீனாவுமே சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டேட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த டைம் அந்த இடத்துல கமலக்கண்ணன் நின்றுட்டு இருக்காரு. என்னது ரீனா டேட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்றப்போ நம்ம அர்ஜுன் வெளியே அந்த பக்கமாக கிராஸ் ஆகுது கேட்டுடுறாரு. திரும்பவும் உள்ளே வந்து நம்ம கிரண்ட்ட அவன் எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கமலக்கண்ணன் சும்மா இல்லாமல் ரீனாவோட டேட்டுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அர்ஜுன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நீ எதுக்கு அவளோட டேட்டுக்குலாம் போகிற, அவள் ஒத்துக்கிட்டாளா, அவள் எப்படி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. நம்ம கிரண் வந்து ஏற்கனவே அர்ஜுனோட கொஞ்சம் கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா, என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் நீங்கள் இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது, நான் ஒன்றும் அவங்கள இழுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போகல, அவங்க வரேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அர்ஜுன் நேராக போயிட்டு நம்ம ரீனாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ரீனாக்கு வந்து சமக்கம் வந்துடுது. நான் தான் எவ்ரி திங் இஸ் ஓவர், நான் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ நான் இதுக்கப்புறம் டேட்டுக்கு போனேன் என்ன போலன்னா உனக்கு என்ன, எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற, நீ மூவ் ஆன் ஆகிறேன்னு சொன்னது எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் இவ்வளோ குயிக்காக நீ மூவ் ஆன் ஆக அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பாரு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன், நான் வந்து அஸ் அ ஃப்ரெண்டாக அவனோட வெளியே போகிறேன் அவ்வளோதான், இது அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரீனா சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம கிரண் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ரோட் சைடில் இருக்கிற ஒரு டீ கடை கூட்டு போகிறாரு. நம்ம ரீனாவுமே இதானாடா நீ சொன்ன காஃபி ஷாப்பு அப்படின்றப்போ இல்லைங்க இங்கேனா நமக்கு மனசு பிடிச்சது நிறைய விஷயங்கள் வாங்கலாம், 200 கூட தாண்டாது, இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த டேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரீனா கேபில் போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம வெளியெல்லாம் போகணும் அப்படின்னா செமையாக செலவாகும், அதுக்கு நான் வந்து 40 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், இந்த வண்டியில் எங்கே வேணால் சுற்றலாம் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம ரீனாக்கு வந்து எனக்கு நீ சிக்கனமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னோட லைஃப் ஸ்டைலும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரண் வந்து சரி இதுக்கப்புறம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரீனா வந்து ஹலோ அதெல்லாம் முடியாது, டீயை குடிச்சிட்டு வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கங்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரோட ஒய்ஃப் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க தெரியுமா. ஸோ அதுக்கு கூட ரதி மேம் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் ரதி மேம் வந்ததுக்கு அப்புறமா இதில் அனிதா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால ரீனா வந்து கத்திட்டு போயிருப்பாங்க ரதி மேம்கிட்ட. நம்ம ரதி வந்து இந்த கேஸை வந்து நீயே ஒர்க் பண்ண அப்படின்னு ரீனா கிட்ட சொல்கிறாங்க. பட் அங்கே அவங்களுக்குள்ள திரும்ப ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. என்னன்னா ரதி மேம் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க அண்ட் ரீனா வந்து இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அண்ட் அதையும் தாண்டி சர்ஜரி ரூம்லேயே வந்து அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. பட் ரதி மேம் சொன்னதுபடி தான் வந்து எல்லாம் போகுது அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அதை முடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா ரீனாட்ட ரதி மேம் வந்து மாதிரி சீனியர் டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்கறதுக்கு பழகிக்கோ, எல்லா டைமும் நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம ரீனா எல்லாத்தையும் சைலண்டாக கேட்டுட்டு நிற்கிறாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க ரியலைஸும் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குணாவோட அம்மா அட்மிட் ஆகிருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க வந்து எப்படியாவது நான் சாகிறதுக்குள்ள பரதநாட்டியம் ஆடி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக மொட்டை மாடியில் போயிட்டு நம்ம ரதி, அருணா, அனிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்லி தரத்துக்கோ வந்து தெரியல. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம ரதி அங்கே வராங்க. இதில் என்ன இருக்குது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடி அழகாக எல்லாருக்குமே வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துட்றாங்க. குணாவோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக ஸ்டமக் பெயின் வருது. ஸோ அந்த இடத்துல தேஜு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போகிறப்போ குணா பார்த்துட்டு கண்ணா மீனான்னு கத்தி ஏய் தேஜு நீ வராத என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நெக்ஸ்ட் ஃபுட் கோர்ட்டில் வந்து குணா உட்காந்துருக்கப்போ தேஜு நேராக போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எதுக்கு என் மேலே கோவமா இருக்கா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிட்டாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இன்ஃபேக்ட் அது நான் பண்ணதே கிடையாது, அது பண்ணது நவீன், சும்மா கதை விடாத அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஓகே நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவீனோட அண்ணன் தான் மதன் அப்படிங்கிற எல்லா மேட்டருமே அவங்க சொல்லிடுறாங்க போல. குணாவும் அனிதாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேட்ரு வந்து நம்ம தேஜு போன 4 எபிசோட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதை வச்சு ரிட்டர்னில் வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா இந்த சீக்ரெட் உன்னோட சீக்ரெட், அதாவது உன்னோடையும் அனிதாவோட சீக்ரெட்டையும்
நான் எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி குணாவ ஆஃப் பண்ணி அனுப்பிடுறாங்க. அண்ட் இந்த மேட்டர போய் நவீன்ட்டயும் சொல்லிடுறாங்க. இன்னொன்னு பேஷண்ட் ரிலேட்டடா நடந்த ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியல. பட் நான் சும்மா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னன்னா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க. நவீன், ரீனா அண்ட் பிரீத்தம் இவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படின்னா அந்த அட்மிட் ஆனவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரிய வச்சு. ஸோ அத வச்சு குயிக்கா ஒரு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பட் என்ன ஆகுதுன்னா சடனா பேஷண்ட் அன்ஸ்டேபிள் ஆகி அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. அண்ட் அவங்க ஒய்ஃப் என்னன்னா, நான் வந்து உங்க மேல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தம் டாக்டர கண்ணாபின்னான்னு கத்திட்டு இருக்காங்க. நான் அர்ஜுனுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகி பிரீத்தம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பிரீத்தம்க்கு வந்து அப்படியே மண்டைய வெடிக்கிற அளவுக்கு ஈகோ வந்து ரைஸ் ஆயிருது. பேஷண்டோட பிளட்ட வந்து டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நான் அதில செக் பண்றப்போ அவர் ஏதோ ஒரு டைப் ஆஃப் பிபி டேப்லெட்ட வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அத வந்து அவங்க ஒய்ஃப் மறைச்சுட்டாங்க. சும்மா நீங்க பிளேட்ட மாத்தாதீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னப்போ, நோ 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 இது வந்து 2 பாசிபிலிட்டி தான். ஒண்ணு இவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்காக அந்த டேப்லெட் எடுத்திருக்கணும். இல்ல இவருக்கே தெரியாம அந்த மாத்திரை யாரோ ஒரு ஃபுட்ல வந்து கலந்து குடுத்துருக்கணும். நானே இத இன்ஃபார்ம் பண்றேன் போலீஸ்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தம் சொல்லிடுறாரு. ஸோ இப்ப இத தாண்டி இதுல நடந்த கடைசி அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணேசன் இருக்காரு தெரியுமா? அதாவது ரீனாவோட ஹவுஸ் ஓனரு. உங்க தாத்தா தான் நீ வந்து ரதியோட பொண்ணுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றத சொல்லிட்டார்லம்மா. அவர்ட்ட உங்க அப்பா யாருன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? என்னது அப்பா யாருன்னு கேட்கணுமா? நான் ஏன் கேட்கணும்? எனக்கு ஏன் தெரியணும்? அப்படின்லாம் அவங்க சொன்னாலும், திரும்ப திரும்ப கணேசன் வந்து நெறைய விஷயங்கள சொல்றப்போ, ரீனாக்கே அது ஒரு தூண்டுதலா இருக்கு. அவங்களுக்கும் அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வருது. சரி அவங்க தாத்தாட்ட போய் பேசலான்னு வேகமா ஓடி போறாங்க. பார்த்தா அவர் அப்பதான் வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறாரு. அண்ட் இங்க இன்னொரு ஒரு ஸ்டூபிடான விஷயம் நடக்குங்க. கீழ வந்தோனே அங்க பார்த்தீங்கன்னா, சித்து வந்து நின்னுட்டுருப்பான். உங்க தாத்தாவோட நம்பர் இருக்காடா? அப்படின்னோனே சித்து சொல்ல ஆரம்பிப்பான். பட் திவி வந்துட்டு என்ன பண்ற நீ? கம்முனு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாங்க. என்ன ஸ்டூபிடான விஷயம் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த கணேசன் அதாவது அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அவங்க தாத்தா நம்பர் நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் போன எபிசோட்ல தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாங்க. ஏன் அவர் நம்பர் குடுத்துருக்கலாம், இவங்க நம்பர் கேட்டுருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாம இது இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க நம்பர் கிடைக்கல அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திவியும் ரதி மேமும் உட்காந்து வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டிவி பார்த்துட்டு சேனல் மாத்திட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சேனல் கிராஸ் ஆகுது. ரதி வந்து இல்ல இல்ல பேக் வா இந்த சேனல போடு அப்படிங்கிறாங்க. அங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் குமார வந்து புதுசா கொண்டு வராங்க. அவர் பேர் வந்து விஜயாம். அவரும் ஒரு டாக்டராம். அத பார்த்தோனே தெரியுது. அவங்க தான் வந்து ரீனாவோட அப்பா. அதாவது ரதி வந்து அந்த டைம் லவ் பண்ணவரு இவர் தான் அப்படிங்கிறத ரொம்ப கிளீனா வந்து காட்டிட்டாங்க. இன்ஃபாக்ட் அவர் வந்து ஏதோ ஒரு அவார்டு வாங்குறாரு. அந்த அவார்டு வாங்குற இடத்துல அவர் சொல்றாரு, நான் வந்து என் பாஸ்ட்ல வந்து நான் ஸ்கூல் டைம்ல எனக்கு லவ் கிடைச்சுச்சு. எனக்கு குழந்தை எல்லாமே கிடைச்சுச்சு. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சதோ அவ்ளோ குயிக்கா எல்லாமே என்ன விட்டு போயிருச்சு. அந்த பெயின்லேருந்து நான் இன்னும் வெளிய வரவே இல்ல. இன்ஃபாக்ட் அந்த பெயின் தான் இன்னைக்கு இந்த அவார்டா மாறி இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அண்ட் அவர் சொல்றத கேட்டுட்டு ரதி வந்து இந்த சைடு ஒரு மாரி ஹேப்பியா ஸ்மைல் பண்ணிட்டே வந்து ஆனா கண்ணெல்லாம் அவங்களுக்கு கலங்கிருது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பயங்கர டெப்த்தா இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரீனாவோட அப்பாவையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி போய் முடிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எனக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. பிரீத்தம்ன்ற சைக்கோ ஆல்ரெடி ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்காரு. இப்போ மானசா அப்படிங்கிற இன்னொரு சைக்கோவும் உள்ள வர போறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல ஆட்டி படைக்க போறாங்க. அண்ட் நம்ம மானசாக்கு கிளியரா தெரியுது. அர்ஜுன வச்சு தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும்னு. அதுக்கேத்த மாரி நம்ம கிரண் அண்ட் ரீனா வேற இப்ப டேட்டுக்குலாம் போறாங்களா? ஸோ மேபி அர்ஜுன் வேணும்னே ஏதாவது செஞ்சு மானசட்ட போய் மாட்ட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.